ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இதில் நிறைய மோட் இருக்குது. நம்ம கிளாஸ் கார்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. நம்ம ஒரு கேஸ் வச்சுருக்கோம். இது என்ன கேரக்டர்னு தெரில. என்னமோ மண்டேயில் எலும்பு கூடு மாதிரி போட்டிருக்கான். சரி, இப்போ மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் லோட் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டே இருக்குது. ஹேங் டைட்டுன்னு இறக்குது. சரி, கிளாஸ் சரி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கேமு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கன்னை சூஸ் பண்ணணும். நமக்கு எங்கடா கன்னை சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கிடச்சி. T18 அப்படின்ற கன்னை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே அதான் ஒரு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச கன்று நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஓகே. சரி, லெட்ஸ் டூ இட் அப்படின்னு போட்டுருவேன் வேணும். சரி, நம்மளும் போட்டலாம் போட்டேன். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணி தோக்கடிக்க போகிறேன். யாருன்னா எனிமி டீமை. இப்போ நம்ம டீம்னா நமக்கு நார்மலாக காட்டுவோம். எனிமி டீம் காட்டுவேன். இது யார் எனக்கே தெரியாது. ஆனால் அது எனிமின்றதுனால எல்லோ கலர். நம்ம ஸ்பெக்டேட் பண்ணுவோம். அவன் அந்த ஜிராயா ரிவைவ் பண்ணி விட்டானுங்க அவன் ஃப்ரெண்டு. அட பாவி, நம்ம டீம் இல்லை, நம்ம டீம் அந்த டீம்ல 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் இப்போ நருட்டோ அப்படின்னு ஒரு அனிமே இருக்குங்க. அது அப்டேட் மாதிரி அந்த ஜிராயா கேரக்டர், நருட்டோ கேரக்டர், ககாஷி கேரக்டர் எல்லாம் ஆனால் ஜிராயானா ஃபுல் ஜிராயாவில் மண்டை மட்டும்தான் ஜிராயா மண்டை வச்சுருக்கான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காசை வச்சு நம்ம ஒரு கன் இருக்குது. இந்த கன்னை வாங்கிட்டு போனால் இதை வாட்டியாச்சும் நல்லா விளையாடணும். ஏன்னா அவங்க ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுறானுங்க. நாம் கிராண்ட் மாஸ்டர்லாம் இல்லை, இருந்தாலும் ஒரு போதுமான அளவுக்கு ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். சரி, வாங்க விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்னமோ டெலபோர்ட்டான மாதிரி மேலே வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே இல்லை அவனுக்கு வந்ததை. எப்படியோ போட்டானுங்க. சரி, என் வாய்ஸ் வர நிறுத்திடுறேன். நீங்கள் பாருங்கள் கேம் எப்படி விளையாடுறேன்னு. இந்த தடவை தோட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை இன்னொரு மேட்ச் விளையாடுவேன். அதில் தோட்டேன்னா என் பேரையே நான் மாற்றிக்கிறேன். இது ஒரு சேலஞ்ச். இந்த தடவை உப்பேகர் எடுத்துருக்கேன். மாசான ஒரு கன்று அப்படின்னு லாப் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக ஷூட் பண்ண, அவ்வளோதான் பிரச்சனை. அவங்க நல்ல கன்று, நிறைய ஹெல்த்து போகும் எனிமிக்கு நம்ம ஏதாச்சும் ஷூட் பண்ணும்போது. சரி, ஓகே. நான் வாய்ஸ் வர நிறுத்திடுறேன். நீங்கள் கேம் ப்ளே வீடியோ பாருங்கள், டிஸ்டர்பன்ஸே இல்லாமல். செம்ம ப்ரோ பிளேயர்ஸாக இருக்காங்க. ஐயோ, அவுட் ஆகிட்டார் ரசிகமாக பேருமே. என்ன பண்ணுறது? அவங்க மேட்ச் பாயிண்ட்
ஆப்போனண்ட் வேறு வந்துட்டானுங்க. இந்த தடவை ஸ்லோவாக ஷூட் பண்ணுற கன்று வேணாம். MP40ன்னு ஒரு கன்று இருக்குதுங்க, நல்ல கன்றுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடல, நிறைய வாட்டி விளையாண்டுருக்கேன். ஆனால் இந்த கன்னை நான் வந்து சூஸ் பண்ணதில்லை, அவ்வளோதான் பிரச்சனை. ஓகே, பார்ப்போம், கேம் பிளே வீடியோ பார்ப்போம். இதில் கண்டிப்பாக டிஃபீடு தான். சரி ஓகே, பார்த்துப்போம், விடுங்க. இன்னொரு மேட்ச் போடுவேன்னு வந்து ஒரு சேலஞ்சர் விட்டுருந்தான்ல, அந்த சேலஞ்ச் பற்றி பார்ப்போம். என்ன சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதோ இந்த லோன் தாங்க. இந்த தடவை வந்து அவுட் ஆகிட்டேன்னா பேரை மாற்றிக்கணும் அப்படி இப்படின்லாம் என்னமோ சொன்னேன்ல, அந்த சேலஞ்ச் தான். சரி ஓகே, பார்ப்போம் இந்த லோன் உல்ஃபை வின்னாரனா இல்லையா. இந்த லோன் உல்ஃபை சுத்தமாக என் வாய்ஸ் ஒர்க் கொடுக்க மாட்டேன், பாருங்கள் எப்படி விளையாடுற. பாவி ஹெச்ஆர்டி அவனோட அந்த க்ளூவால் பார்த்தீங்களா, புஷ்பா ஒரு அப்டேட் வந்துச்சு, புஷ்பா அப்டேட், அதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். பெரிய ப்ரோ பிளேயராக இருப்போம் போலியே. ஐயோ, பேரை வேறு மாற்றணுமா? மறுபடியும் ஹெச்ஆர்டு. எனக்கு தெரியும் இந்த தடவை கண்டிப்பாக அவுட் ஆயிடுவேன்னு. கைஸ், நான் வந்து என் சேலஞ்சை வந்து கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து இதில் ஒரு வேளை அவுட் ஆகிட்டேன்னா வேறு பேர் வேறு மாற்றணும், அதனால தான் பார்க்குறேன். சரி, நான் 2 கன்று எடுத்துருக்கேன். ஒரு வேளை வின் ஆகிட்டேன்னா பேரை மாற்ற மாட்டேன், சொல்லிட்டேன். எப்படி நல்லா யோசிச்சு செம்மையாக ஹெச்ஆர்ட்டா புஷ்பா எடிட்டு தோக்கடிச்சிட்டோம்ல. ஸோ வந்து இந்த மேட்சையும் பார்ப்போம். சார் வந்து MP40 எடுத்தார், ஒரே போடல, FF நைஃப் வச்சு போட்டேன் கைஸ். ரொம்ப பேசிட்டேனோ, தலைவர் கோவத்தில் என்ன போட்டார். பேரை மாற்றணும் கொஞ்சம் கஷ்டம்தான். பேரை கேம்லனா மாற்றுறேங்க கைஸ். ஒரு 300 டைமண்ட் செலவு பண்ணோம், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஒரு வேலையை அவனை போட்டாச்சு, அதான் நிம்மதியாக இருக்குது. அவனை ஹெச்ஆர்ட்னா தான் இது, வேறு எதுன்னா போட முடியல.
சரி பாப்போம். எப்படி 3 ஆல் வந்துட்டோம் கைஸ். இப்போ நாங்கள் 2 பேருக்கும் ஒரே பாயிண்ட்டு. சரி 3 ஆல் வந்ததுக்கே நான் சந்தோஷப்படுகிறேன். சரி இந்த தடவை நான் தான் கண் எடுக்கணும். இந்த தடவை யூஎம்பின்னு ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டேன். அதுக்காமா இந்த டபுள் பேரல்னு ஒரு கன் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மேட்ச் பாயிண்ட் வந்து ஒரு அளவுக்கு பூயை வந்துட்டோம். ஏன்னா 5 பாயிண்ட் மேட்ச் இது. ஸோ நாம் வந்து 4 பாயிண்ட் வந்துட்டோம்ல. அவன் வந்து கொஞ்சம் வெறியாக இருப்பான். ஆனாலும் வந்து அவன் கொஞ்சம் பயத்துலேயே ஆடுவான். அதுலேயே அவன் தோற்றுருவான் பாருங்களேன். இப்போ நான் மேட்ச் பாயிண்ட் வந்துட்டேன்ல, அவனுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்திருக்கும். நான் பூயை பண்ணிடுவேணும்னு. பூயைனா ஒன்றும் இல்லை, வின் பண்ணிடுவேன்னு அர்த்தம். போட்டேன். இப்போ பாருங்க, எமௌண்ட்டு போடுறேன் பாருங்க. எமௌண்ட்டு தான் இங்கே ஒரே ஒரு எமௌண்ட் இருக்குது. ஸோ வந்து பேரை மாற்றாமல் நான் சொன்ன மாதிரியே சமாளிச்சிட்டேன். ஸோ வந்து நடுவில் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிட்டு கொஞ்சம் பேசியிருப்பேன். அதெல்லாம் மறந்துடுங்க. நான் எப்படி பேர் மாற்றாமல் தப்பிச்சிட்டேன்ல. எமௌண்ட்லாம் போட்டு புஷ்பா தலைவரை வந்து வெறுப்பேற்றி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த நாளைக்கு வந்து ஒரு பார்ப்போம். நாளைக்கு வந்து ஒரு 2 மோடு பேட்டில் ராயல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மோடு பார்ப்போம். சரி, ஓகே, பாய்.